ரொம்ப நாளா பரவின செய்தி மாதிரியே அனிருத் காவ்யா மாறன் இவங்களுடைய திருமணம் இப்ப உறுதியாயிருக்காமாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில இப்ப இந்த திருமண செய்தி உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவரு ஒரு பேட்டியில இந்த ரகசியத்தை உடைச்சு பேசியிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளரும் சன் நெட்வொர்க் நிறுவனர் கலாநிதி மாறன் மகளான காவ்யா மாறன் அவங்களும் இசையமைப்பாளர் அனிருத் அவரும் காதலிக்கிறதா எவ்வளவோ செய்திகள், அதுவும் வதந்தியா கிசுகிசுவா அப்படின்னு புரியாமையே இருந்துச்சு. இப்படி இந்த செய்திகள் பரவின நிலையில உண்மைதானா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. அதாவது சமீபத்துல அனிருத் அவருடைய உறவினரும் நடிகருமான ஒய்ஜி மகேந்திரன் அவரு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அப்ப அனிருத் ஒரு நல்ல பையன், சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், அவனுக்கு திருமணம் நடக்க போவதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெயரை குறிப்பிடாம அனிருத் திருமணம் செய்ய போகும் பெண் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒரு பெரிய விளையாட்டு அணியை வெற்றிகரமாக நிர்வகித்து வராரு, குடும்ப தொழில முக்கிய பொறுப்புல இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொன்னதுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு காவ்யா அவங்கள தான் சொல்றாங்கன்னு. காவ்யா அவங்கள பத்தி தான் இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காருன்னு உறுதியும் பண்ணிட்டாங்க. சன் டிவி நெட்வொர்க்கோட முக்கிய நிர்வாகியான காவ்யா அவங்க திருமணம் மற்றும் காதல் உறவு பத்தி பல முறை செய்தி வந்துச்சு. காவ்யா அவங்களும் அனிருத் அவங்களும் விளக்கமே கொடுக்கல இப்ப வரைக்குமே. இப்ப அனிருத் அவருடைய உறவினரோ இந்த தகவலை கூறியிருக்கிறது எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த வருஷம் IPL தொடர்ல காவ்யா மாறன் அவங்களோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் வரைக்கும் முன்னேறிச்சு. ஆனா பிளே ஆஃப் சுற்றுல தோல்வி அடைஞ்சு வெளியே வந்துட்டாங்க. தொடர் முழுவதும் அணியோட இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தி அணிய சிறப்பா நிர்வகிச்சவங்க காவ்யா மாறன். இந்த வதந்தி வந்த சமயத்துல அனிருத் அவர்கிட்டயும் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப அவர் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம தான் இருந்திருக்காரு. அவரோட தரப்புல இருந்தும் இது பொய், உண்மை கிடையாது, யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடவே கிடையாது. ரெண்டு பேருமே காதலிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் வெளியாச்சு. ஆனா இந்த காதல் எப்படி ஆரம்பமாச்சு, எங்கிருந்து ஆரம்பமாச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப உறுதியாக போகுதுங்க. விரைவில் திருமண செய்தி வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த திருமணம் பிரம்மாண்டமா நடக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த புகைப்படம் எங்கேயும் வெளியாகல. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா, அரசியல் இந்த மாதிரி தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.